2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்வேறு முக்கிய முன்னெடுப்புகளை அதிமுக மேற்கொண்டிருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இபிஎஸ் ஃபார் 2026 அப்படின்ற ஹேஷ்டாக் உடைய முக்கியத்துவம் என்ன? இதன் மூலமா அதிமுக சொல்லக்கூடிய செய்தி என்ன? 2026 தேர்தலுக்கான பணிகளை தொடங்கி விடுங்கள் என்று நடந்து முடிந்த அதிமுகவுடைய செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். தேர்தலுக்கான அனைத்து ஆயத்த பணிகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். வரும் டிசம்பர் மாதம் அதிமுகவுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு சேர்ந்து நடைபெற போகிறது. அதில் இந்த வரக்கூடிய தேர்தலில் இந்த ஐடி விங் என்று சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்க போகிறது என்பதை அனைத்து கட்சிகளும் அறிந்தது. அதிமுக தமிழகத்தில் முதல் முறையாக அந்த கட்சி தான் ஐடி விங் பிரிவை கொண்டு வந்தது. அதனுடைய மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமானது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது தொடங்கி இருக்கிறது. தகவல் அணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜசத்தியன் ஆகியோரும், அதே போல அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கக்கூடிய KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உட்பட கட்சியினுடைய வளர்ச்சிகள், கட்சியினுடைய எதிர்கால திட்டங்கள் ஆகியெல்லாம் பேசப்பட இருக்கிறது. எப்படி எதிர்கட்சிகளுக்கு பதிலடி கொடுப்பது, குறிப்பாக திமுக பாஜக எதிர்காலத்தில் இருக்கிறார்கள், அதிமுக செய்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி தகவல் தொழில்நுட்ப வாயிலாக தங்களது பதிலை சொல்வது அல்லது எதிர்த்து களமாடுவது என்பதை இந்த சமூக ஊடகங்கள் எப்படி களமாடுவது என்பதற்கான அறிவுரைகளையும் அவர் கொடுக்க இருக்கிறார். மேலும் கட்சி கடந்த ஆட்சி காலத்தில் செய்த நலத்திட்டங்களை விரிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஆலோசனையும் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஐடி விங் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை செய்கிறார். ஐடி விங்கினுடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் தற்போது அதிமுக அலுவலகத்தில் வந்திருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.